அல்லாஹுவை அதிகமாக பயப்படுபவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹுவை அதிகமாக பயப்படுபவர்கள் உலமாக்கள் என்று சொல்லுகின்றான். உலமாக்கள் என்று சொல்லுகின்ற போது மார்க்கத்தை சொல்லுகின்ற மௌலைமார்கள் மாத்திரம் அந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லவில்லை. உலமாக்கள் என்று அந்த இடத்திலே அல்லாஹ் சொல்வது யாரை தெரியுமா? எங்கள் எல்லோரையும் தான் சொல்லுகின்றான். உலமா என்பது அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அவனுடைய படைப்பினங்களை பற்றிய அறிவு, மறுமை நாளை பற்றிய அறிவு, ஏனைய இபாதத்துக்கள் தொடர்பான அறிவு எங்களிடத்திலே யார் யாரிடத்திலே இருக்கின்றதோ இவர்களெல்லாம் நன்கறிந்தவர்கள், இவர்களெல்லாம் அறிவாளிகள். இந்த அறிவாளிகள் அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பார்கள், அல்லாஹ்வை பயப்பட்டு வாழ்வார்கள். இந்த உலகத்திலே பொறாமைப்பட மாட்டார்கள், போட்டி கொள்ள மாட்டார்கள், வஞ்சம் நினைக்க மாட்டார்கள், ஏனைய கெட்ட காரியங்களிலே ஈடுபட மாட்டார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு அழகிய முறையிலே வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஒழுக்கம் இல்லாமல், பண்பாடு இல்லாமல், இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் இழைக்காமல் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சமயம் சபையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே சஹாபாக்களிடம் காட்டுகின்றார், இதோ ஒரு சுவனவாசி வருகின்றார், பார்த்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த சஹாபியை நோட்டமிடுகின்றார். இன்னொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சுவனவாசி ஒருவர் வருகின்றார், அவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அம்ர் இப்னு ஆஸ் பார்க்கின்றார். பார்த்துவிட்டு சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய இபாதத் எதை இவர் புரிகின்றார் என்று நான் செக் பண்ண வேண்டும், இவரை கொஞ்சம் நான் நோட்டமிட வேண்டும் என்று அம்ர் இப்னு ஆஸ் முடிவெடுத்துவிட்டு அந்த சஹாபியுடைய வீட்டிற்கு செல்லுகின்றார். சென்று சொல்லுகின்றார், தோழரே, என்னுடைய வீட்டிலே என்னுடைய மனைவியோடு எனக்கு தகராறு, பிரச்சினை, பொய்யை சொல்லுகின்றார். உங்களுடைய வீட்டிலே நான் இன்று தங்க வேண்டும். தங்குகின்றார். இஷாவை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு வந்திருக்கிறார்கள். தொழுதுவிட்டு வந்து தூங்கி விடுகின்றார். சுபஹுக்கு எழும்புகின்றார். ஜமாத்தோடு தொழுகின்றார்கள். எந்த அமலும் மேலதிகமாக அந்த சஹாபி செய்யவில்லை. காலையிலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், தோழரே, நான் ஒரு பொய்யை சொல்லி உங்களுடைய வீட்டிலே தங்குவதற்கு வந்தேன். எதற்காக தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை சுவனவாசி என்று சொன்னார். நீங்கள் சுவர்க்கத்திற்குரிய அமல் எதை செய்கின்றீர்கள் என்று உங்களை நோட்டமிடுவதற்காக நான் வந்தேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு அந்த சஹாபி எதை தெரியுமா சொல்லுகின்றார்? நான் இரவைக்கு தூங்கச் செல்லுகின்ற போது, இந்த உலகத்திலே விழித்திருக்கின்ற போது கூட நான் இன்னொரு மனிதனை பற்றி தப்பான எண்ணத்தை என்னுடைய உள்ளத்திலே நான் கொள்ள மாட்டேன். இன்னொரு மனிதனை பற்றி நான் பேச மாட்டேன். அடுத்த மனிதனை பற்றி நான் வஞ்சம் நினைக்க மாட்டேன், பொறாமைப்பட மாட்டேன், போட்டி கொள்ள மாட்டேன். நல்ல மனநிலையோடு நான் இரவைக்கு தூங்கச் செல்லுவேன் என்று அந்த சஹாபா தோழர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கை